ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மறையூரில் இருக்கிற மட் ஹவுஸில் நாங்கள் போய் ஸ்டே பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரூமுக்கான சார்ஜஸ், இவங்க கொடுக்குற ஃபுட், அதுக்கப்புறம் அம்யூனிட்டிஸ், அப்புறம் நாங்கள் டேஞ்சரஸான ஒரு ட்ரெக்கிங் போன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறையூர் வந்து கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த டவுன். கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம் அப்படின்னா உடுமலைப்பேட்டை தாண்டி மூணாருக்கு 40 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கிற ஊர் இது. ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் மினிட் பிளானாக இருந்துச்சு. நான் வந்து மட் ஹவுஸில் ஸ்டே பண்ணது கிடையாது. ஸோ அதனால இதை ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். மறையூரில் மட் ஹவுஸ்ன்னு சர்ச் பண்ணால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மட் ஹவுசஸ் வச்சு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தது சோல் மறையூர் மட் ஹவுஸ் பை நெக்டார் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது 3 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. இந்த பாக்கு மரங்களுக்கு நடுவில் இவங்க கிட்ட ஒரு 2 மட் ஹவுஸ் வச்சுருந்தாங்க. பாருங்கள், இந்த பறவைங்கள்லாம் இங்கே அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 4 பெரியவங்க 2 குழந்தைங்க போனதுனால இந்த மாதிரி 2 வீடு புக் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் என்னென்னு கடைசியில் சொல்கிறேன். இப்போ அந்த ரூமை பார்க்கலாம். இவங்க கிட்ட இருக்க 2 வீடில் ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இது. ஸோ வேணும்னா இவங்க எக்ஸ்ட்ரா பெட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். இங்கே வந்து 2 ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு, ஏன்னு தெரியல. ஸோ ஓவராலாக இந்த ரூம்ஸ் க்ளீனாக இருந்துச்சு. யூஸ்வலாக ஹோட்டல் இல்லை ரிசார்ட் போனோம் அப்படின்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுற பெட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பெட் மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி இல்லாமல் ஹார்டாக காட் மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இதுதான் அந்த உள்ள மட் ஹவுஸோட ரூமு. பள்ளிலாம் இருக்குது. ஸோ நிஜமாலே அந்த ஓலையில் மேலே ஒரு பள்ளி சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால அவங்கள வந்து அது ஏதாவது பண்ண முடியுமான்றதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம். கடைசியில் அவர் இது பள்ளியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ஈவினிங் நாங்கள் செக்இன் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இதுதான் இவங்களோட கிச்சன். இவங்க கிட்ட நீங்கள் ஃபுட்டு என்ன வேணுன்றதை நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ரிசர்வ்ட் ஏரியா இருக்கிறதுனால இவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் இவங்களுக்கு டைம் வேணும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் கீ ரைஸ், அப்புறம் சிக்கன், இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லியிருந்தோம். இவங்களோட ஃபுட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்த நாள் அந்த ரிவர் ட்ரெக்கிங் போகிற பிளான் இருந்ததுனால நாங்கள் டின்னர் முடித்த உடனே எங்கள் ரூமுக்கு போய் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்த நாள் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். இங்கே மறையூரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன அந்த ரிவர் இல்லாமல் இங்கே ஸ்ட்ராபெரி பிளான்டேஷன், அதுக்கப்புறம் சாண்டல்வுட் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. நான் குழந்தைங்களோட போயிருந்ததுனால அவங்களுக்கு ரிவர் சைடு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும்னு நான் அங்கே போகலான்னு முடிவு பண்ணேன். நாங்கள் பண்ண முதல் பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாரோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் தனியாகவே ட்ரெக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் போகிற பாதை எப்படின்ற ஐடியாவே இல்லாமல் நாங்கள் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்களுக்கு அட்வைசபிளே இல்லைங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குற அந்த ரூட், இந்த நடந்து போகிற பாதையோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பள்ளமாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பாக அட்வைசபிளே கிடையாது. ஃபைனலாக நாங்கள் அந்த ரிவரை ரீச் பண்ணோம். சரியான ஒரு ஸ்பாட்டுங்க. பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. ஒருத்தர் கூட அங்கே கிடையாது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா சரியான கோல்டு, சில்லுன்னு இருந்துச்சு. இதில் கொஞ்சம் டேஞ்சரஸாகவும் இருந்தது. ஏன்னா சில ஏரியாஸ் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஆழமான பள்ளம் மாதிரி இருந்துச்சு. இங்கே நிறைய இடம் இருக்குது இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு. இவங்க பசங்களாம் குளித்த இடம் போக கொஞ்சம் பாறைங்க மேலே ஏறி இன்னொரு இடத்துக்கு நான் மட்டும் போயிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா பெரியவங்களால் வர முடியாது. ஸோ வாட்டர் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு. நான் வந்து குளிக்கிறேன்னு போய் நல்லா விழுந்து வாரினேன். ஒன்றும் பெருசாக அடிப்படல. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நான் இதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நாங்கள் இந்த ரிவருக்கு ரீச் ஆன ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு பாத் வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. திரும்பி போகிறது கண்டிப்பாக நாங்கள் வந்த வழியே போக முடியாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதனால் ஆளுங்களும் இங்கே இல்லை. பக்கத்தில் ஒரே ஒருத்தர் வந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் ரிட்டர்ன் எப்படி போகிறதுன்னு கேட்கும்போது இந்த மலை மேலேயே ஏறி நீங்கள் ரோடை ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ குளித்து முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த மலையை அப்படியே ஏற ஆரம்பித்தோம். ஆளே இல்லாத ஃபாரஸ்ட்டில் எப்படியோ நாங்கள் கஷ்டப்பட்டு வழியை கண்டுபிடிச்சி ரோட்டுக்கு மேலே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆட்டோ வந்துச்சு. அதை பிடிச்சிட்டு நாங்கள் திருப்பி ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எங்களோட பெரிய லக்கி டே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் போக வேண்டிய ஸ்பாட்டே கண்டிப்பாக இது கிடையாது. கிட்ஸ் பெரியவங்க இல்லை அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து நிஜமாலே ஒர்த் பிளேஸ் டு விசிட் தான். ஸோ இவங்க கிட்ட இந்த மட் ஹவுஸ் இல்லாமல் இவங்ககிட்ட ஒரு எலிவேட்டட் ரூம்ன்ற ஒரு கான்செப்டில் இவங்க வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புள் ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பாட். இது ரொம்ப நல்லா இருந்தது. இது கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 20 ஃபீட்டுக்கு மேலே இவங்க இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ரீசெண்டாக தான் இவங்க பில்ட் பண்ணதாக சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மட் ஹவுஸை விட கொஞ்சம் ஒரு ரெசார்ட்டில் இருக்கிற ரூம்ஸ் மாதிரி நல்லா எல்லா ஃபெசிலிட்டியோடையும் இது இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இதில் ஸ்டே பண்ணல, பட் வந்து ஓனர்கிட்ட பார்த்து இது என்ன அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த மலை தான் பார்த்தீங்கன்னா காந்தலூர். இது வழியாக மூணார் போகலாம்.
ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணுறது இந்த பிளேயிங் தாங்க. ஃபேமிலியாக இங்கே விளையாடுறதுக்கு நிறைய கார்டு கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த கேம்ஸ் நாங்கள் ரொம்ப லைக் பண்ணோம், எல்லாரும் விளையாடுறோம். கிட்ட ஒரு சின்ன லைப்ரரியும் இருக்குது, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த மட் ஹவுஸை வந்து 2019 ஃப்ரெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளோட இன்வால்வ் ஆகி அவங்க பில்ட் பண்ணதான் சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட நேம்ஸ் தான் இது எல்லாமே. அது போக அவங்க கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி இங்கே சின்ன லைப்ரரி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மட் ஹவுஸை பில்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோகிராஃப். இங்கே இருக்கிற இன்னொரு என்ஜாயபுளான விஷயம் இந்த ஊஞ்சல் தான். இது 2-3 இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துன்னு சொல்லுவேன். பட் இவங்ககிட்ட இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஃபுட்டு நல்லா இருந்தது, ஆனால் இவங்க அதுக்கு சார்ஜ் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த மட் ஹவுஸோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து 4500. ஸோ ரைனி சீசனில் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். முன்னாடி பார்த்த அந்த எலிவேட்டட் ஹவுஸ் வந்து ஒரு நைட்டுக்கு 6000 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஒரு ப்ரைவேட் பூல் ரூமும் இருக்குது, அதுக்கு 10000 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.